போய் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி இதுதான் ப்ராப்பரான லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த இடத்துல ஒரு மூவ் போகுது பார்த்தீங்களா, எல்லாருமே அச்சோ டே ஹை பிரேக் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸிட் ஆவாங்க, உடனே பிடிச்சி இறக்கிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராப்பரான லிக்விடிட்டி ஸ்வீப். அப்போது இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறமா நிஃப்டிக்கு இதுக்கு மேலே எந்த விதமான லிக்விடிட்டியும் கிடையாது. ப்ரைஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூவ் ஆகும். அந்த விதத்தை பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதுக்கு அடுத்ததாக வந்து ப்ரைஸுக்கு லிக்விடிட்டி இருக்க மிக முக்கியமான இடம் அப்படிங்கிறது இங்கே இருக்குங்க. 24,920 அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 24,875 தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லிக்விடிட்டி இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இங்கே ப்ரைஸ் போய் எப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது, இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி இதை தாண்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், 253 தாண்டி போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இங்கே ப்ரைஸ் போய் ஸ்ட்ரகிள் பண்ணுது, இதை தாண்ட முடியல, ஆறு இதை உடச்சி கீழே போயிடுச்சு அப்படின்னா அங்கே நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம். டேடஸ் நம்ம நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே ப்ரைஸ் வந்து அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டியான இந்த 24,918 கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் ஆகி ஸ்ட்ரகிள் ஆச்சு. அண்ட் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோயர் லோ போட்டு அதுக்கு கீழே இருந்த இந்த 24,866 அப்படிங்கிற லிக்விடிட்டி லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணிருச்சு. இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு என்ன அர்த்தம், அண்ட் ஸ்மார்ட் மணி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக நம்மளுக்கு என்னத்தை சொல்ல வருது, இதுக்கப்புறம் ப்ரைஸில் எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே அதில் லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 50யோட ஹீட் மேப்புங்க. இங்கே பாருங்கள், நிஃப்டி 50ல் எம்என்டம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி இன்றைக்கி வந்து ஒரு 0.83% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. எல்லாமே இங்கே பாருங்கள் 0.5%, 0.2% இந்த மாதிரி தான். இந்த சன்ஃபார்மா ஒரு 0.1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 மொத்தமாக காலிங்கிற மாதிரி எல்லா செக்டாருமே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் விழுந்திருக்கு. இந்த ஆட்டோ செக்டார் மட்டும்தான் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ரிலையன்ஸ் ஃபாலு, பேங்கிங் செக்டர் எல்லாமே ஃபால், பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ப்ரூட்டல் ஃபால் வந்து கீழே விழுந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் டே, ஒரு டவுன் சைட் ட்ரெண்டிங் டே இன்றைக்கி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் எடுக்க வேண்டிய எல்லா லிக்விடிட்டியுமே வந்து எடுத்துருச்சு. இந்த ஹைக்கு மேலே 25,153 இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான லிக்விடிட்டியுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். சப்போஸ் நீங்கள் நேற்று வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இதை பாருங்கள், இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அப்போது ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் எடுக்க வேண்டிய எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் வேறு என்ன வேலை, ஒரு ட்ரெண்டிங் டே போட்டு ஆக்சுவல் போட்டு கீழே போக வேண்டியதானங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீழே போயிடுச்சு. நம்ம பவர் ஆஃப் 3 அப்படிங்கிற கான்செப்டை பார்த்துருந்தோம். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்தது மேனிப்புலேஷன், மார்க்கெட் மேலே போச்சு. எல்லாருமே மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே போக போகுதுன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ரீட்டைலர்ஸ் எல்லாருமே அவங்கள அப்படியே பிடிச்சி கீழே இறக்கி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு கீழே வந்துருச்சு. ஓகே, இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதை தாண்டி நமக்கு வேறு ஏதாவது செய்தி சொல்லுதா, இதுக்கப்புறம் ப்ரைஸ் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல இருந்த லிக்விடிட்டி 25,102 அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங் ஹை. இங்கே தான் நிறையா பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதை அடிச்சிச்சு. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதையுமே வந்து இங்கே போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணிருச்சு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப், நான் வந்து இதை எஃப்இஜி அப்படின்னு வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்போது லிக்விடிட்டி ஸ்வீப்பும் வந்திருக்கு, ஃபேர் வேல்யூ கேப்பும் வந்திருக்கு. இது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் வந்து இந்த பக்கம் வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்கும். இரண்டாவது, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு இப்போது ஒரு 80% வந்து சான்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே போய் இந்த கேப் ஃபில்லிங் நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு 80% சான்ஸ் இருக்குது. அப்படியேனா நாளைக்கே அப்படியெல்லாம் கீழே போயிடாது. கண்டிப்பாக இன்றைக்கி வந்த ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்தே தான் ஆகணும். ஏன் ரீட்ரேஸ்மெண்ட் வரணும்னா, இன்றைக்கி மார்க்கெட் கீழே போச்சு இல்லைங்களா, அப்படி மார்க்கெட் கீழே போன உடனே ஏகப்பட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு கீழே தான் போகுது அப்படின்னு ஷார்ட் போயிருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னா, இங்கே இந்த ஸ்விங் ஹை இருக்குது பார்த்தீங்களா, 24,957 அப்படிங்கிற லெவல், 24,957. அப்போது இவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக மேபி மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம்.
இங்கே வரலாம், ஒன்று இந்த லிக்விட்லேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். எப்பவுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மூவ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா எப்படி தெரியுமாங்க ஃபார்ம் பண்ணோம், 2 ஸ்டெப்பு கீழே போகும், 1 ஸ்டெப்பு மேலே போகும், திருப்பி 2 ஸ்டெப்பு கீழே போகும். இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த 2 ஸ்டெப்பு கீழே போகும்போது என்ட்ரி எடுத்துருவாங்க, இந்த 1 ஸ்டெப்பு மேலே போகும்போது அவங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். அப்போ ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கப்புறமா திருப்பி 2 ஸ்டெப்பு கீழே போகும். அதனால் என்றைக்குமே பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்காமல் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கி மார்க்கெட் கீழே போயிருக்குங்களா. ஸோ இப்போது எய்தர் வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி போகலாம், அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற 1 hour டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்து ரிவர்ஸ் ஆகி போகலாம். ஸோ இந்த பியரிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் தாண்டி மேலே க்ளோஸ் ஆகிற வரைக்கும், அதாவது எப்போ ஒரு க்ரீன் கேண்டில் வந்து உங்களுக்கு இப்படி போயிட்டு, இதை வந்து நம்ம க்ரீன் கலரில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஓகே டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாத வரைக்கும் அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து சைஸ்லேயுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது அப்படி நடக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே ஸ்லைட் ஆகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. அது ரீட்ரேஸ்மெண்ட்டையும் நடக்கலாம், அப்படி இல்லைனா ஃபர்தராக அப்படியேவும் கீழே போகலாம். ஆனால் அப்படியே கீழே போச்சுன்னா வர ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடூரமாக இருக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக மூவ்மெண்ட் வந்து தான் ஆகணும். ஆனால் எல்லா டைமுமே அப்படியே மார்க்கெட்டிங்கை வந்து அடிச்சுட்டு போயிருந்துச்சுன்னா ரீட்டைலர்ஸால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதனால் ரீட்டைலர்ஸும் ப்ராஃபிட் பண்ண வைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னு வச்சுக்கலாம், ரீட்டைலர்ஸும் ப்ராஃபிட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அப்போது எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 40% 50% ரேஷியோஸில் வந்து லாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது அப்படி கீழே போகிற மார்க்கெட் எவ்வளோ தூரத்துக்கு கீழே போக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போயிடணும். அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டி எங்கே தெரியுமாங்க இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. அதாவது 24,466 நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த 24,466 கிட்ட தான் இருக்குது. அப்போது ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இவ்வளோ தூரம் கீழே போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிலவரம். அப்போது இப்போதைக்கு நம்ம ப்ராபபிலிட்டி அனாலிசிஸ் டெய்லியும் பண்ணுவோம்ல, அந்த விதத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகி போய் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10% தான் இருக்குது. 10% தான் மார்க்கெட்டிங் இருந்து புல்லிஷாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓகே மீதி இருக்க ஒரு 90% இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ரைஸ் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம், 55% இருக்குது. அப்போ 55 10 65 ஆகி போச்சுங்களா. ஓகே மீதி இருக்கிற அந்த 35% அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அப்படி கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி மேலே வந்து அப்படி ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து பவர் ஆஃப் 3ன்னு நம்ம படிப்போம் பார்த்தீங்களா, அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த இடத்துல மேபி கொஞ்சம் மார்க்கெட் கன்சால்டேஷனை போட்டு அப்படி மேலே போய் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ நடந்த அதே மாதிரியான ஒரு பேட்டர்னை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35% வாய்ப்பு இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கு கரெக்டாக வருமா, ஐ திங்க் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 100% முடிஞ்சிருச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற ப்ராபபிலிட்டி. ஸோ இது வந்து நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க சப்போர்ட் நம்ம இது சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்டையுமே ஒரு நல்ல லிக்விடிட்டி ஏரியா அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா 24,533 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையுமே லிக்விடிட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன லிக்விடிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 24,596 அப்படிங்கிற இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லிக்விடிட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பாய்ஸ் ஆகிருக்கு. ஸ்மார்ட் மணியுமே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக டர்ன் அவுட் ஆகிடுச்சு, ஃபர்தராக கீழே விழுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஆனாலுமே மார்க்கெட்டில் 100% ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் ஒரு 10% பஃபரை நம்ம கொடுத்துடணும், ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகே அப்படி மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் மார்க்கெட் போக முடியும் அப்படின்னா இந்த 25,253 இதான் ஆல்ரெடி இருக்க லிக்விடிட்டி, இவ்வளோ தூரம் தான் போக முடியும். அப்போ இங்கே போய் நடக்கிற ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளால் ஃபர்தராக ஒரு முடிவு பண்ண முடியுங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிஃப்டியில் இருக்க நிலவரம். ஓகேங்க நம்ம வந்து இதை விட்டுறலாம். இப்போ அப்படியே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் நீங்கள் ஒரு பேட்டர்ன் படிச்சிருக்கலாம், அதுக்கு பேர் தான் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து
ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கணும், ஒரு ரெட் கேண்டில் இருக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெட் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்ன் நம்ம சொல்லலாம். இந்த 3 கேண்டில் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லோயர் ஹை இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹை இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோ வந்துருச்சு. இது என்ன ஸ்விங் பாயிண்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லி ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. இந்த 3 இடம், இந்த ரவுண்ட் நம்ம போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புல்லி ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆச்சு. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பியரி ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய ரேஞ்ச், அதாவது வேலிடான ரேஞ்ச் அப்படிங்கிறது கீழே 24,338க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா 25,156, இது ரெண்டுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது ப்ரைஸ் வந்து 256 தாண்டிச்சுன்னா ஃபர்தராக மேலே போகலாம். அதே மாதிரி இந்த 338 தாண்டினா ஃபர்தராக கீழே போகலாம். அப்படி இல்லைனா ப்ரைஸ் வந்து இங்கே போய் இப்படி ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இங்கே போய் இப்படி ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 4 ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த 4 ப்ராபபிலிட்டியுமே நடக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 156ம் இங்கே இருக்கிற 338 அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுலேயும் முக்கியமாக டெய்லி டைம் ஃப்ரேமோட பயாஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். அந்த விதத்தில் டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பியரிஷாக மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். இங்கே போனதை வந்து பார்த்திங்கன்னா புல்ஸுக்கான ட்ராப்பு, அந்த புல் ட்ராப்பை கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துருக்கு. இங்கேருந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த கேப்லாம் ஈஸியாக ஃபில் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். எவ்ரி டைம் ஃப்ரேமில், ஒன் டே டைம் ஃப்ரேமில் மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நமக்கு சொல்ல முடியும். இந்த கேண்டில் பார்த்தீங்களா, நான் இந்த கேண்டிலில் சொல்லியிருந்தேன், இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு. ஆனால் அப்படின்னு ஒரு இக்கு வச்சு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது, அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ அதே தான் நடந்திருக்கு. அங்கே இருக்க எல்லா அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே போய் புல் ட்ராப்மே வந்து பண்ணிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே, அதாவது 4 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பியரிஷ் ஆயிடுச்சு, 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா பியரிஷ் ஆயிடுச்சு, 1 day டைம் ஃப்ரேம்லையுமே மார்க்கெட் வந்து பியரிஷ் ஆயிடுச்சு. இப்படி இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து பியரிஷ் ஆயிடுச்சு. இந்த பியரிஷ்னஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியுமேங்க. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துருந்தோம். இப்படி மார்க்கெட் வந்து கீழே வரும்போது நிஃப்டிக்கு எல்லா லிக்விடிட்டியுமே ஸ்வீப் ஆயிடுச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஒரு லிக்விடிட்டி இருக்குது, அது எடுக்காமையே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விடிட்டியுமே ஸ்வீப் பண்ணிச்சு. இங்கே பாருங்கள், நேற்று ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு ஸ்டீப் ஃபால், செமையான ஒரு ஃபால் வந்திருக்கு. அண்ட் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு 2 பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் 1 hour டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் எந்த டைம் ஃப்ரேமுக்கு மாற்றினாலுமே உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்திருக்கும். என்றைக்குமே லிக்விடிட்டி ஸ்வீப் படித்ததுக்கப்புறம் வர ஃபேர் வேல்யூ கேப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த விதத்தில் பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பியரிஷாக மாறிவிட்டது. அண்ட் 1 day டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலையுமே வந்து ஒரு நல்ல எங்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் கேப்புமே ஃபில் ஆயிடுச்சுங்க. இப்போது பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. 24,914 or 13 அப்படிங்கிற இந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய நெக்ஸ்ட் லெவலாக சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே போய் வந்து ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகும்போது இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுமா இல்லை ஃபர்தராக ப்ரைஸ் இதையுமே உடச்சிட்டு போகுதா அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டியுமே எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பியரிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி பிட்காயின். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டுங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி போய் இந்த டே ஹை இருக்குது பார்த்திங்களா, ஐ மீன் இது ஸ்விங் ஹை, இது வந்து ஆல் டைம் ஹையும் கூட பிட்காயினுக்கு, அதெல்லாம் அடித்து உடச்சிட்டு மேலே போன இடம். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே போச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷன். இங்கே ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள், இது ஒரு கன்சாலிடேஷன். இது வந்து அப்போ கன்சாலிடேஷன்னா இட் இஸ் அன் அக்குமுலேஷன். அண்ட் அது இப்படி கீழே வந்துச்சுன்னா அது மேனிப்புலேஷன், திருப்பி மேலே போகிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது இதுதான். அதாவது 1,10,597 அப்படிங்கிறது வந்து இந்த க்ரீன் கேண்டிலோட லோ இன்னும் கொஞ்சம் கீழே வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு பிட்காயினுக்கு இருக்குது. இங்கே வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக கிரிப்டோ என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனால் இதில் இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது பிட்காயின் இங்கே மேலே போகிறத சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்க நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த வே டவுன் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான லிக்விடிட்டியும் ப்ரைஸ் எடுக்காமல் கீழே வந்திருக்கு.
ஸோ கீழே விழுந்தா அது கீழே விழுறதே மேலே போகிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த கேண்டிலுடைய லோவுக்கு மேலே ட்ராவல் ஆகிற வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். இதையுமே உடச்சிருச்சுன்னா பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்து ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை ட்ரிகர் பண்ண மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு நடக்க போகிற ஜெரம் பவலுடைய ஸ்பீச். ஸோ அவர் வந்து ஒரு சிம்போசியம் நடக்க போகுது, ஜாக்சன் ஹோல் சிம்போசியம்ன்ட்டு. அதில் போய் அவர் பேச போகிறாரு. அதில் அவர் வந்து என்னத்தை சொல்ல போகிறாரு, எப்படி பேச போகிறாரு, இன்டர்செட் கட்டை பற்றி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் அவர் அன்னைக்கு அங்கே அப்படி சொல்லிட்டாரு, அதனால் எக்கனாமி பாதாளத்துக்கு போக போகுது அப்படின்னு ஒரு உருட்டி மார்க்கெட்டை வந்து ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நைட் வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு நியூஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி மார்னிங் தான் என்ன தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்லாம் இன்றைக்கி மார்னிங் வந்து பியரிஷாக இருந்தாலும் இப்போதைக்கு புல்லிஷாக மாறி இருக்குது. பட் என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி ஈவினிங் வந்து என்ன வேணால் நடக்கலாம். 2 நாள் வந்து விடுமுறை வேறு இருக்குது. இப்போ விடுமுறை நாட்களில் ஏதாவது ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போடலாம். ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பிடிடி ஆப் இருக்கும். அதில் வந்து கோர்சஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதையுமே வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாக இல்லை ஸ்மார்ட் மணி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லியுமே உங்களுடைய ஒரு கமெண்ட் எடுத்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். நேற்று பெருசாக யாரும் வீடியோ கீழே கமெண்ட் போடாதனால இன்றைக்கி நான் அந்த செக்மெண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். இன்றைக்கி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. நன்றி.